أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் புனிதமிக்க இந்த ஜும்மா தினத்திலே அல்லாஹுக்கு உலகத்திலேயே ரொம்ப பிடித்தமான இடம் இந்த பள்ளிவாசலிலே அவன் நம்மீது விதியாக்கிய ஜும்மா என்கிற கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கு குழுமியிருக்கின்றோம். ஆன்மீக வாழ்க்கையில் இஸ்லாத்தினுடைய ஆன்மீக சூழலில் இந்த நாள் வெள்ளிக்கிழமையை சொல்லவில்லை, ஷவ்வால் 1 என்கிற இந்த தினம் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தினம். ஏனென்றால் பயிற்சி பெற்ற ஒரு மாணவன் அவன் பணிக்களத்திற்கு செல்லக்கூடியதை போல இந்த 30 நாட்கள் நோன்பு வைத்து அதற்குரிய பேணிக்கைகளை எல்லாம் கடைபிடித்து அந்த நோன்புடைய காலங்களிலே பொருளால் நம்மால் என்ன செய்ய முடியும், நேரத்தால் இறைப்பாதையில் எவ்வளவு கொடுக்க முடியும், இப்படி பல்வேறு வகையில் சிந்தித்து நாம் ஒரு பயிற்சிக்கு உட்பட்டு இன்றைக்கு நாம் பணி செய்ய கிளம்பியது போல இந்த ஷவ்வால் 1 நாம் அணுகுகிறோம். இதுதான் ஆன்மீக வாழ்க்கையில் இந்த முறை இது அப்படி தான் இருக்குது, அமைப்பு அல்லாஹ் அப்படி தான் அமைச்சிருக்கான். இந்த சந்தர்ப்பத்தில் ரமலானிடமிருந்து நாம் பெறுகிற பாடத்தை நாம் கவனமாக வைக்க வேண்டும். அதில் நாம் மிஸ் பண்ணணும்னு வைங்களேன், நோன்பு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஹதீஸே போதும். யோசிச்சு பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, மல்லம் எத கௌல ஜூரி வல் அமலி பிஹி, பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கையை யார் விடலையோ அவர் பசியோடு பட்டினியோடு இருக்க அல்லாஹ் எல்லாம் எந்த ஹாஜத்தும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், உன் பட்டினியை கொண்டு ஓடுன்னு அர்த்தம். நீ பட்டினி எதுக்கு பட்டினி இருந்த, உன்னை யார் இருக்க சொன்னா, நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதானே, அதனால் எந்த ஃபாய்தா, அதான அர்த்தம். அப்போ ஒரு ஹதீஸில் 34 நோன்புகள் தூள் தூளாக போய்விடுகிறது. அப்போ என்ன நம்ம அல்லாஹ் என்ன நாடுறான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன விரும்புகிறாங்க, நோன்பினுடைய தாத்பரியத்தை நீ புரிகிறியா? நோன்புங்கிறது பசி பட்டினியா நோக்கம், நீ பட்டினியா கடை பசியோடி இரு, இதான் நோக்கம். இது நோக்கம் இல்லை. அந்த பட்டினியும் பசியும் எதை நோக்கி உன்னை இழுத்து செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அந்த இடத்துக்கு நம்ம லிஃப்ட் ஆகிறோமா தான் பார்க்கணும். அந்த இடத்துக்கு வரணும். வேலை செஞ்சு வீட்டில் சம்பளம் கொடுக்கலன்னு வைங்களேன், அது என்ன கேட்பாங்க வீட்டில், போடா உன்னை வச்சு ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது சொல்கிறாங்களா இல்லையா, நான் சம்பாதிச்சேன்னா எங்கே, அது மாதிரி தான் ஒரு யோசிச்சு பாருங்களேன். அந்த ரமலானின் இலக்கை அடைய வேண்டும்,
நோன்பினுடைய இலக்கை, லட்சியத்தை அடைய வேண்டும். நோக்கம் என்ன, நோக்கத்தை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோமா என்பதை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஜும்மாவாக இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்க அமைப்பு இருக்குல்ல, தூய்மையான இந்த இஸ்லாம், இந்த இஸ்லாத்தினுடைய அமைப்பை நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன். உலகத்தில் யாரை வேணாலும் வச்சுக்கிடுங்க, எந்த நாட்டுக்காரன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருக்கலாம். இன்றைய தினத்தில் அவன் சிந்திச்சு பார்த்து இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளை எல்லாம் அவன் யோசிக்கிறான். ஓரிரை கொள்கை அற்புதமாக இருக்குத, கடவுளுக்கு உருவம் இருக்கிறது ஆனால் தெரியாது, நல்லா இருக்குத, அப்போ அல்லாஹ் ஒருத்தனை தான் வணங்குங்கிறத ஏற்றுக்கிறான். யோசிச்சு பார்த்து மற்ற இசங்களோடு கம்பேர் பண்ணி இஸ்லாம் தான் மார்க்கம்னு ஒருத்தன் ஏற்றுக்கிட்டா அடுத்த கட்டம் இஸ்லாம் என்ன சொல்லும்? கலிமாவை சொல்லும். ஷஹாதா, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஃபர்ஸ்ட். இதுக்கு அப்புறம் பாருங்களேன் என்ன சொல்லிடும், என்னது கடமை? தொழுணும். அடுத்து தொழுவது தான் அவனுக்கு. ஜகாத்துக்கு அவன் 1 வருஷம் வெயிட் பண்ணணும், ஜகாத்து கொடுக்கறதான் செய்யணும், ஆனால் எவ்வளோ வெயிட் பண்ணணும்? 1 இயர் வெயிட் பண்ணணும். நோன்புக்கு அது எந்த மாதமோ அதிலிருந்து அவன் வெயிட் பண்ணணும். அவன் ஷவால் மாதமாக இருந்தால் 12 மாதம் 11 மாதம் வெயிட் பண்ணணும். அவன் ஷாபானில் இருந்தால் அடுத்து 15 நாள் 20 நாளில் நோன்பு. எப்படியோ அவன் களிமா சொன்ன உடனேயே அவனுக்கு கடமையாகிறது தொழுகை. தொழுகை அல்லாஹ் எப்படி கடமையாக்கி வச்சிருக்கிறான்? 5 வேளை கடமை. 5 வேளைக்கும் நேரம் தவறாமல் தொழணும். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாப மௌகூத்தா. ஃபஜ்ர் அது டைமிங் தான், லுஹர் அது டைம், எல்லாமே எக்ஸ்பைரி டைம். உடனே டேட் என்ன செய்யும், டைம் எக்ஸ்பயர் ஆகிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா ஜும்மா டைம் பாஸ் ஆயிரும், அடுத்து அசர் ஆரம்பிச்சிடும், அடுத்து கொஞ்ச நேரம் போச்சுன்னா அசர் பாஸ் ஆயிரும். உன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த சுழற்சி 24 மணி நேரத்தில் இந்த 5 வக்கத்தில் நீ அட்டன் ஆகிட்டே இருக்கும்போது தான் நீ இஸ்லாமியன் என்பதற்கான அடையாளம். இல்லை என்றால் அதில் குறை இருக்கிறது என்று அர்த்தம். அப்படி கடமையாக்கிடுச்சு இஸ்லாம், சும்மா அவன் கடமையாக்கலை. அடுத்து என்னது? நோன்பு. நோன்புல நீ பகலில் பட்டினி தான் கிடக்கணும். காரணத்தை கொண்டு நீ என்ன செய்ய முடியாது? சகர் சாப்பிட்றது பறக்கத்து. ஒருவேளை சகர் சாப்பிடலை, தூங்கி எந்திரிச்சிட்டோம், எந்திரிக்கும் போது ஃபஜ்ர் நேரம் துவைக்கிருச்சு. இப்போ என்ன செய்யறது? ரொம்ப லாங் ஆகிட்டுனா தண்ணி கூட குடிக்க முடியாது. ஒரு பாங்கு சொல்லிட்டு இருக்காங்கன்னா சின்ன அனுமதி இருக்குது, சின்ன அனுமதி, லைட்டாக அணிஞ்சிக்கலாம். உட்காந்து அதோடு பழ ஜூஸ் குடிச்சு விட்டுக்கூடாது, லைட்டாக கொஞ்சம் ஒரு 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 தொண்டை நினச்சிக்கலாம். இஸ்லாம் அனுமதி தருது. அல்லாஹ் அப்படி நம்மளை ரொம்ப ஃபிட் பண்ணலை. ஆனால் டைம் பார் ஆயிடுச்சுன்னா சாப்பிடலனாலும் பரவாயில்ல, என்ன செய்யணும்? நோன்பை கண்டினியூ பண்ணியே தீர வேண்டும். கட்டாயம் பசியோடு பட்டினியோடு இல்லற வாழ்க்கையெல்லாம் துண்டித்து, துறவரம் என்பது இஸ்லாத்தில் இல்லவே இல்லை என்று இருந்தாலும் பகல் நேரத்தில் துறவரம் தான் மேற்கொள்ள வேண்டும், மகரிப் வரைக்கும். அப்படி ஒரு லைஃப்பை தருத, அப்படி ஒரு சட்டத்திட்டங்களை மார்க்கம் சொல்லுது. நோன்பு அதை விட்டுனா ஜகாத், ஹஜ் எடுத்துக்கணுங்க. உன் வாழ்க்கையில் 2 இருக்கணும். ஒன்று பணம் இருக்கணும், இன்னொன்று உடல் ஆரோக்கியம் இருக்கணும். இது அல்லாமல் கவர்மெண்ட்டோட, சவுதி கவர்மெண்ட்டோட, நாம் வாழ்கிற நாட்டினுடைய கவர்மெண்ட்டோட அனுமதி, அது நம்ம வரம்பு மீறினது. இந்த கொரோனா வந்துச்சு, உம்ரா போனச்சா போக முடியுமா? போட முடியாதுன்னா முடியாது. அப்படிப்பட்ட நம்ம வரம்புக்கு உட்படாத சில விஷயங்கள் இருக்குது. இதை சரியாக இருந்துருச்சு, துட்டு இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, எந்த தடையும் இல்லைன்னா ஹஜ்ஜு செஞ்சே ஆகணும். அது நீ 3 லட்ச ரூபா செலவானாலும் பரவாயில்லை, 5 லட்சமாக இருந்தாலும் பரவாயில்லை, 10 லட்சமாக இருந்தாலும் பரவாயில்லை. அதை செய்வது என்பது தான் நாம் முன்மாதிரியான முழுமையான முஸ்லீம் என்பதற்கு அடையாளமாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். அடுத்து ஜக்காத் எடுத்துக்கிடுங்களேன். ஒரு தோராயமான ஒரு அமௌண்ட், ஒரு 11 சவரன், 10 சவரனுக்கு மேலே 11 சவரனுக்கு நெருக்கம். நம்மள்கிட்ட அது ஃபுல்லாக ஒரு வருஷம் முழு ஆளுகையில் சுதந்திரத்தில் எந்த கடன் எதுவும் இல்லாமல் முழு அந்த அசெட் ஒன்று, அந்த நகை அல்லது தங்கம் அல்லது வெள்ளி அல்லது ரொக்கப்பணம் நம்மள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிடணும்? ஒரு ஆண்டு இப்படி சுற்றி வர்றது போது 2.5% கொடுத்தரணும். இது நீ கொடுக்கத்தான் செய்யணும். நீ கொடுக்கலன்னா நீ எந்த தங்கங்களை நீ சேமித்து வச்சியோ அதை வச்சே உனக்கு என்ன செய்யப்படும்? வேதனை வழங்கப்படும். இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இதெல்லாம் ஒருவர் இஸ்லாத்திற்கு வந்த உடனேயே அவனுக்கு கடமையாகக்கூடிய விஷயம். அப்படியே திரும்ப ரிவைண்ட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கடமை எது? தொழுகை. தொழுகை எல்லாம் குனிஞ்சு கொஞ்ச நேரம் என்ன செய்கிறோம்? நிற்கிறோம், கியாம். அப்புறம் என்ன செய்கிறோம்? குனிகிறோம். அப்புறமா நெத்தியை கொண்டு போய் ஒரு அதில் வச்சு நான் சொல்கிறேன் அல்ல. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நீ தான் உயர்ந்தவன், நான் உங்களை அடிமை, அதான் அர்த்தம். இப்படி ஒரு நாளைக்கு 17 ரக்காத்துகள் இருக்குது. 2 + 4 + 4 + 3 + 4 மொத்தம் 17 ரக்காத்துகள் என்ன செய்யணும்? நாம் தொழுதாகணும். இது போக வித்திர் இருக்குது, அப்புறம் சுன்னத் இருக்குது, கியாமுல் லைல் இது போன்றதெல்லாம் இருக்குது.
ஆனால் ஃபர்ல் இது நீ தொழுகாட்டி உனக்கு தண்டனை அப்படிங்கிற அளவுக்கு இருக்குத. யோசிச்சு பாருங்க, குனிஞ்சு நிமிர்வதா நோக்கம்? குனிஞ்சு நிமிர்ந்தா சரியா போச்சா? அப்படியே அல்லாஹ் சொல்றான், குனியணும், சஜிதா செய்யணும், நீ நிற்க வேண்டும், அதற்காக ஒது செய்ய வேண்டும், தேவைப்பட்டால் கட்டாயம் குளிக்க வேண்டும், அனைத்தையும் சரிகவனம் வச்சுக்கோ. பயணத்தில் இருக்கிறியா, நாளை ரெண்டாக்கிக்கோ. லுகரை அசரோடு அசரை லுகரோடு இணைத்துக்கொள், மகரிபை இஷாவோடு இஷாவை மகரிபோடு இணைத்துக்கொள், 4 ரக்காத்துகளை 2ஆக சுருக்கிக்கொள், தண்ணீரை பயன்படுத்த முடியல தயமும் செய்து கொள், நிற்க முடியல அமர்ந்து கொள், அமர்ந்தும் தொழ முடியல படுத்துக்கொள். அது எல்லாம் அங்கே பிரச்சனை கிடையாது. ஆனால் செஞ்சே ஆகணும். ஏன்? அதற்கான காரணம் என்ன தெரியுமா? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபாஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக இந்த தொழுகை மானக்கேடான விஷயத்தையும் பாவமான காரியத்தை விட்டும் தடுக்கும். இளைஞர் பெருமக்களே, பெண்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, சிந்திக்க வேண்டிய அடிப்படையான அம்சம் தொழுகை தடுக்கணும். இறையச்சந்தான் தடுக்கணும். நம்மளுடைய செயல்பாடுகளில் ஒரு ஒழுக்கத்தை, ஒரு மாற்றத்தை, ஒரு தெளிவை, ஒரு உயர்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் தொழுகையின் இலக்கே ஒழிய குனிஞ்சு நிமிர்வது நோக்கமல்ல. அதே குர்ஆனிலே அல்லாஹ் டிக்ளேர் பண்றான், லைஸல் பிர்ர அன் துவல்லு wujuhakum qibalal mashriqi wal maghrib walakinnal birra man amana billah. நீங்கள் கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ திரும்புவதெல்லாம் நன்மை கிடையாது. அல்லாஹ்வுக்கு நீ என்ன செய்யணும்? நல்ல செயல்களை அல்லாஹ்காண்டி செய்யணும் சொல்றானா? முடிஞ்சு போச்சா? கிழக்க பார்த்து மேக்க பார்த்து தோழணும், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் சொல்லிட்டா அல்ல. அது இலக்கு கிடையாது, நோக்கம் வேற. நோக்கம் என்னது? இறையச்சம். நோன்பு பசி பட்டினியை வச்சாங்க. இது அளவுகோல். பசி பட்டினி கிடையாது. அதனுடைய அளவுகோல் என்ன அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், 2வது அத்தியாயம் 183வது வசனத்திலே, ஈமான் கொண்ட மக்களே, உங்களுக்கு முன்னாடி என்னென்ன சமூகம் வாழ்ந்ததோ அனைத்து சமூகத்திற்கு மீதும் நோன்பு கடமை. அதே மாதிரி உங்களுக்கும் நோன்பு கடமை. ஏன் தெரியுமா? இறையச்சவாதிகளாக நீங்க மாற. இலக்கு இறையச்சம். அதனால தான் நீ பசி பட்டினியோடு இருந்து பிரயோஜனம் இல்லை. நோன்பாளி வச்சுட்டு போய் சொல்றான், நோன்பா இருந்துட்டு பொய்யான வியாபாரம் பண்றான், நோன்பா இருந்துட்டு ஆபாசமா பேசுறான், அவன் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. இதெல்லாம் எதுக்கு சொல்லப்படுது அப்படின்னா, இலக்கை நாம் அடைந்தோமா, நோன்பு பிடித்தோம், இலக்கை அடைந்தோமா. இலக்குத்தான் இங்கு ஹீரோவே, பசி பட்டினி அல்ல. இலக்கை நாம் அடைந்திருக்கிறோமா? இந்த நன்னாளிலே நாம் யோசிக்க வேண்டும், யா அல்லாஹ், உனக்காக நான் நோன்பு வைத்திருக்கின்றேன், அந்த இலக்கை பெற்றவனா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தக்வா, இலக்கு தக்வா தான். அடுத்து ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். பேசும்போது அல்லாஹ் சொல்கிறான், ஃபதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா. ஹஜ்ஜுக்காண்டி நீ எல்லாத்தையும் கிளப்பிட்டு போகிற, உன்னுடைய துணிமணிகள் எடுத்துக்கிற, பாஸ்போர்ட் எடுத்துக்கிற, விசா எடுத்துக்கிற, அப்புறம் கொஞ்சம் மாற்று ரியால் பணத்தை மாற்றி வச்சுக்கிற, அந்த ஊரில் போய் செலவழிக்கணும்னு எல்லா ஐடியா, அங்கே ஹோட்டல் என்ன ஹோட்டல், இங்கே என்ன பக்கத்துலையா தூரத்துலையா, எப்படி என்ன ஏது எல்லாமே நீ ரெடி பண்ணிக்கோ. ஃபதஸவ்வது, கட்டுச்சாதத்தை கட்டிக்கொள். ஆனால் கைர ஸாதி தக்வா, கட்டுச்சாதத்தில் சிறந்தது என்னது? தக்குவா. முடிஞ்சு போச்சா? அப்போ பயணம் என்ன ஆயிட்டு? மக்பூலான ஹஜ்ஜை கூடிய அல்ல. மக்பூலான ஹஜ்ஜி தக்குவா கலந்தாதான் மக்பூல். மக்பூலான நோன்பு தக்குவாவை பெற்றால் தான் மக்பூல். மக்பூலான தொழுகை தக்குவாவை பெற்றால் தான் மக்பூல். அல்லாஹ் ஜகாத்தை பற்றி சொல்கிறான். ஜகாத் என்றாலே என்ன அர்த்தம்? தூய்மை தான் அர்த்தம். கிளியர். எப்படி கிளியர்? 2 கிளியர். ஒன்று, துட்டு இருக்கா, நம்ம வச்சிருக்கிற ஒரு 10 கோடி ரூபா வச்சிருக்கிறோம், ஜகாத் கொடுத்து வச்சிருந்தா 10 கோடி ரூபாய் சூப்பர், பியூரா இருக்கும், அழுக்கு இல்லாமல் இருக்கும். அதை நாம் செலவழிக்கும் போது உறுத்தலே தேவையில்லை. அதே மாதிரி அந்த ஜகாத்து கொடுக்கலன்னா அதை செலவழிக்கும் போதெல்லாம் ஒரு பாவ துண்டு நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். சாதாரண ஒரு இட்லி வாங்கும்போது அதில் ஒரு பாவ துண்டு இருக்கும். ஜகாத்து கொடுக்கலையடா, அந்த தூய்மை. 2வது, உள்ளத்தில் ஏற்படுகிற அந்த தூய்மை, பொறாமை விட்டு. அடுத்தவருக்கு என்னைக்கு கொடுக்குற ஈகை குணம் வந்துருச்சோ அவன்கிட்ட வந்து போட்டி, பொறாமை, குரோதம் எதுவுமே இருக்காது. அப்போ அடிப்படை என்னவா இருக்குது? இறையச்சந்தான். தொழுகையா, நோன்பா, ஜகாத்தா, ஹஜ்ஜா, ஒட்டுமொத்த வணக்க வழிபாட்டின் ஒற்றை இலக்கு இறையச்சம் தான். இறையச்சம் இல்லையேல் இபாதத்துகளின் மூலம் எந்த பலனுமே இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் இறையச்சம் இருக்குதா? இதுதான் கொஸ்டின். 30 நாள் போத, அடுத்து 11 மாதம் அடுத்த ரமலான் வரணும்னா, இந்த ரமலான் எதிர்பார்த்து நாம் இருக்கிறோம், ரமலானை முடிச்சுட்டு நாம் இருக்கிறோம். நம்ம இறையச்சத்தில், இறையச்சம்னா என்ன? உமர் ரலியல்லாஹு அன்ஹு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிற மாதிரி ஒரு செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட ஒரு மனிதர் கேட்கிற மாதிரி ஒரு செய்தி. 2க்கும் பதில் ஒன்று தான். என்ன கேள்வி? இறையச்சம் என்றால் என்ன?
மா ஹிய தக்குவா. தக்குவா என்றால் என்ன? தக்குவா என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது அங்கே உபய் இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நீங்கள் முட்கள் நிறைந்த பாதையில் நடந்து வந்திருக்கிறீங்களா? நடந்து வந்திருக்கிறேன். மா அமில்த ஃபமா அமில்த, என்ன செய்வீங்க? நான் ரொம்ப கவனமாக உடைகளை பிடித்து கொண்டு ஒவ்வொரு அடிகளையும் பார்த்து பார்த்து எடுத்து வைப்பேன். காலிலே முள் குத்திடக்கூடாது, ஆடையிலே முள் பிடிச்சி இழுத்துறக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக நடப்பேன். இதுதான் தக்குவா. இதுதான் தக்குவா. நாம் வாழ்க்கை இருக்குல்ல, இன்னைக்கு இந்த நிமிஷத்துலேருந்து யோசிங்க. நாம் பேசுகிற பேச்சு, நாம் நட்பு கொள்கிற நட்புலேயே தக்குவா வரும். கெட்ட நட்புலாம் போயிடும். இந்த மாதிரி இந்த இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய பழக்கங்கள், மோசமான பழக்கங்கள், ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு, பெஸ்டி கொஸ்டி எல்லாமே சொல்கிறானே, ஒரு தக்குவாதாரியிடம் முதல்ல ஃபுல்லாக அவ்வளோ கழிஞ்சு போயிடும். தக்குவா உள்ள ஒருவனிடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய தக்குவாவின் அளவை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும் பொழுது ஷைத்தான் அரண்டு போகிற அளவுக்கு தக்குவா. மற்ற வேலையை நம்ம போய் நிற்க முடியாது. அதுதான் அதை தான் நம்ம வளர்த்துக்கணும். எதிர்ப்பு சக்தி பேசுகிறோம்ல, உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போச்சு என்ன ஆகும்? சோழி முடியும்ல, அடுத்தடுத்து ஒவ்வொன்றா சளி வரும், அது வரும், இது வரும், உடம்பு செயலிழக்குமா? அந்த மாதிரி தக்குவா என்கிற அந்த எதிர்ப்பு சக்தியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கான காரணிகள் தான் இந்த தொழுகை, இந்த நோன்பு, இந்த ஜகாத், இந்த ஹஜ். இதை பெற்றுக் கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் புரிந்து நம்முடைய அடுத்த வாழ்க்கைக்கு போக வேண்டும். குடும்பத்திலே நாம் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்றால் தக்குவா. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் விளக்கிடுங்க. இந்த உலகத்தில் நிறத்தால், இனத்தால், மொழியால், தேசத்தால், வீரத்தால் எதனாலும் சிறந்தவனாக ஒருவனுக்கு சிறந்தவனாக ஆகவே முடியாது. சிறந்தவனாக ஆக வேண்டும் என்றால் இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், இறையச்சந்தம் பேசும். அல்லாட்ட நான் சிறந்தவன், டம்மியாக இருக்கட்டுமே. பிலால் ரலியல்லாஹு இருக்காங்க, அவங்க இந்த உம்மத்தில் எவ்வளோ சிறந்தவங்க. எத்தனையோ குறைஷிகளுக்கு மத்தியில் பிலால் ரலியல்லாஹு அறிவிக்கப்படுறாங்க. இவர் காலடி சத்தத்தை நான் சொர்க்கத்தில் கேட்டேன். வாழும் பொழுது நடமாடும் சொர்க்கமாக அறிவிக்கப்பட்ட பிலால் ரலியல்லாஹு இருந்தது காசா, பணமா, மாளிகையா? என்ன இருந்துச்சு? தக்குவா தான் இருந்துச்சு. தக்குவாவை நாம் என்ன செய்யணும்? அதை நம்ம யோசித்து பார்த்து வளர்த்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், உன்னிடத்திலே நான் நேர் வழியை கேட்கிறேன், தக்குவாவை கேட்கிறேன், பத்தினித்தனத்தை கேட்கிறேன், போதும் என்ற அந்த நிலையை கேட்கிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், கேட்டு பெறுகிறார்கள். நாமளும் இன்ஷா அல்லாஹ் கேட்டு பெற வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளில் பியூரிட்டி இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் வாழ்கிறோம், நம்முடைய செயலில் என்ன பேசுகிறோம், பேசுகிறதுல தக்குவா தெரிஞ்சிடும். வரம்பு மீறி பேசுகிற, உண்மையிலேயே கோயம்புத்தூர் மக்கள் நாங்கள் என்றைக்குமே நம்ம ஊரில் திருநெல்வேலியில் பேசிக்குவோம். நம்ம இந்த வாழைப்போலெல்லாம் அசால்ட்டாக செஞ்சுருவோம். யாராக இருந்தாலும் என்னால் வாழைப்போலம் பேசுவோம். ஆனால் அந்த பேச்சில் சொல்கிறேனே எவ்வளோ கவனிக்கப்படுது பாருங்கள். இந்த கோயம்புத்தூருடைய பேச்சில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? தமிழக அளவில் தமிழ் உலகம் அளவில் என்ன பேசுவாங்க? பேச்சில் என்ன இருக்கும்? ரொம்ப கண்ணியமாக பேசுவாங்க. ஏனுங்க அண்ணன் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அந்த இருக்குல்ல, இது அண்டர்லைன் பண்ணப்படுது. என்ன காரணம்? மனிதம்ங்க. நம் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் ஒரு மனித நேயத்தை பிரதிபலிக்கும். அந்த வார்த்தை ஒருவனை கொல்லும், ஒருவனை வெல்லும். ஒரு சொல். அப்படி என்றால் நாம் பேசுகிற வார்த்தையில் ஹராம் ஹலாலை பிரித்து பேணக்கள் பழகி கொண்டால் அதுதான் தக்குவா. நாம் பாக்கெட்டில் போடுகின்ற பைசா ஹலால் ஹராமை பிரித்தால் அதுதான் தக்குவா. நாம் கொள்கின்ற உறவுகள் ஹராம் ஹலாலை பிரித்தால் அதுதான் தக்குவா. நாம் பார்க்கின்ற பார்வை ஹராம் ஹலாலை பிரித்தால் அதுதான் தக்குவா. நாம் உண்ணுகிற உணவு ஹலால் ஹராமை பிரித்தால் அதுதான் தக்குவா. இன்னைக்கு எத்தனையோ முஸ்லீம் யூடியூபர்ஸ்லாம் என்னத்தையா திங்கிறான்னு சொல்லி எவ்வளோ கமெண்ட்லாம், அதெல்லாம் அன்லைக். நம்ம அது பண்ண தேவையில்லை, நேரடியாக வீட்லேயே போய் உட்காந்து தாவா பண்ணிட்டு வரலாம். சிறப்பு. இந்த சில பேர் ஃபுட் வியூவர்ஸ்லாம் நம்ம சொல்லுவோம், திட்டுவான பற்றிலாம், என்ன எங்கே போனால் என்னத்தெல்லாம் திங்கிறான், அதை திங்கிறான் அப்படி திட்ட வேண்டிய அவசியம். ஹலால் ஹராம் தான் பிரச்சனைங்கிற. தக்குவா இருந்தால் அந்த பிரச்சனையே வராது. அப்புறமா அந்த கடை எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு பிள்ளை இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த பர்தா போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு, ஹலால் ஹராம் தான் பிரச்சனை, தக்குவா தான் பிரச்சனை. ஹலால் ஹராம் தானே பிரச்சனை. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ரலியல்லாஹு விஷயத்தில் பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில் போடுறாங்க. ஹசன் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில் விரல விட்டு துப்பு, கஹ்னா துப்பு, தமிழில் கக்குன்னு கூட சொல்லுவோம்ல, கஹ்னா அரபியில் துப்புன்னு அர்த்தம். துப்பு. இது என்ன தெரியுமா? பொது சொத்து. நீ நபிமார்களுடைய குடும்பம், நீ ஹராம். எவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுக்குறாங்க பாருங்க. ஒரு சின்ன ஒரு குலாம் சின்னவர் ரசூலாவோடு சாப்பிட்டு இருக்கும்போது கையை வச்சு இப்படி அலம்புறார். சலாஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க, முன்னாடி உள்ளதை சாப்பிடு,
இப்படி சாப்பிடக்கூடாது, நடுவில் பரக்கத்து இறங்கும் சொல்லி. இதே மாதிரி ஹலால் ஹராமை பேணி நாம் சஹரில் உட்காந்தோம், சீக்கிரம் சாப்பிட்டு டைம் ஆக போகுது, இதுக்கு மேலே சாப்பிட்டா கூடாது, ஹராமு. நோம்பு இன்னைக்கு நீ பிடிச்சிருக்கிற, இதை சாப்பிடா சொல்கிறமா, வீட்டில் நடக்கா. இதுதான் என்னது ஹராம் ஹலாலை பேணுகிற முறை. அதை நாம் பேணிவிட்டால் இன்ஷா அல்லாஹ் தக்வாவை அடைந்து விட்டோம். லட்சியவாதிகளாகவும் லட்சியத்தை அடைந்தவர்களாகவும் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்டு பெற வேண்டிய முக்கியமான பொக்கிஷங்கள் இந்த துஆக்கள். நம்முடைய உள்ளங்கள் சருகி விடாமல் இருப்பதற்கு ஸலாசன் துஆ செய்வாங்க. நம்ம எல்லாருக்கும் ஹலாலாக வாழணும் தான் ஆசை, ஆனால் உள்ள என்ன செய்யும், அதுக்கு உள்ளத்துக்கு ரசூலுல்லாஹ் துஆ செய்கிறாங்க. யா அல்லாஹ், அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் கல்பி அலா தீனிக், அல்லாஹும்ம முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தாஅத்திக். உள்ளங்களை புரட்டுபவனே, எங்களுடைய உள்ளத்தை சத்தியத்திலே நிலைக்கச் செய், சத்தியத்திலே திருப்பி விடு என்கிற அந்த துஆவை நாம் என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் கேட்போம். அல்லாஹ் சொல்கிறோம், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மah. இந்த துஆவை யாருக்கு அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான்? நமக்கு தானே. நம்ம இந்த துஆவை இன்ஷா அல்லாஹ் கேட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தோடு வாழ்வோம். இனி வாழ்வது எவ்வளவு காலம் என்று தெரியாது, இனி ஒரு ரமலானை அடைவோமா என்று தெரியாது. அடைந்த ரமலானை செவ்வனே அடைந்து விட்டோம் என்கின்ற சிறப்பம்சத்தோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு சூழலை பெறுவோம். ஜன்னத்திலே இன்ஷா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுல் அலாவிலே சந்திப்போம் என்கிற ஒரு முடிவை எடுப்போம். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகள் காண நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா.